ஃபவுண்டேஷனில் ஒரு பில்லர் போடுறோன்னா அந்த பில்லர் வந்துடைய லெவல் வந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஒரே லெவலில் போனால் தான் அந்த பில்டிங் வந்து ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒரு டைல்ஸ் போட்டிங்கன்னா அந்த லெவல் இருக்கணும், ஒரு பிரிக் வால் பண்ணுறீங்கன்னா லெவல் இருக்கணும், பிளாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா லெவல் இருக்கணும், இபி வயரிங் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சா அது வந்து ஷேக் ஆகிருக்கக்கூடாது, ப்ளம்பிங் பைப் வச்சா இப்படி கொடுக்கணும், ஒரு வாட்டம் கொடுக்கணும், ஒரு ஷீட்டு போடணும். இப்படி எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் ஒரு ஷார்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு, என்னுடைய கம்பெனிக்கு ஆர்க் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லோகோ வந்து அந்த நேம் ப்ளஸ் லோகோவை நான் அதில் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கம்பெனி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேண்ட் இருக்குது, இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் உடனே வந்து ஒரு லேண்டோட அளவு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பொதுவாக ஒரு பில்டிங் கட்டக்கூடியவங்க வந்து லேண்டோட அளவு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 60/80 இல்லைனா ஒரு 55/8/35 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எங்கே எப்படி கிராஸ் இருக்குது, எந்த இடத்துல